ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 365. எங்கு மாதவேந்திர புரி அவர்களின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் மாதவேந்திர பூரி விருந்தாவனத்திற்கு வருகை தந்து இருந்தார். தெய்வ பக்தி போதை தலைக்கு ஏறி இருந்ததால் நடப்பது பகலா இரவா என்று கூட அவருக்கு தெரியாது. நிற்பார், தரையில் விழுவார், இருக்கின்ற இடம் ஏது என்று கூட தெரியாத அப்பாவி கோவர்தன மலை வலம் வந்த பின்பு அவர் கோவிந்த குண்டத்தில் குளித்தார். பிறகு இரவை கழிப்பதற்காக ஒரு மரத்தடியில் தங்கினார். இப்படியாக இருக்கும் ஒரு சமயத்தில் முன் பின் தெரியாத இடையர்குலச் சிறுவன் ஒருவன் கையில் பானையுடன் அங்கு வந்தான். வந்தவன் தான் கொண்டு வந்து இருந்த பாலை பருகுமாறு பிரபு இடம் கூறினான். ஏன் சிறிது உணவை யாசித்து பெறக்கூடாது? என்ன தியானம் செய்கின்றீர்கள்? பையனின் கேள்விகள் மாதவேந்திர பூரியை பூரிக்கச் செய்தன. அவனுடைய எடுப்பான தோற்றம் அவரை வசீகரித்தது. தனக்கிருந்த பசி தாகம் கூட மறந்து போயிற்று அவருக்கு. இவருடைய பசி அவனுக்கு எப்படி தெரிந்தது? ஓ ஐயா, நான் இடையர் குல பையன். இங்கு யாரும் உபவாசம் இருப்பது கிடையாது. சிலர் மற்றவர்கள் இடம் உணவு யாசித்து பெறுகின்றார்கள், சிலர் பால் மட்டும் அருந்துகின்றார்கள். இப்படி இங்கு வருபவர் யார் இடமும் எதுவும் கேட்காமல் இருந்தால் நான் போய் அவரிடம் என்ன வேண்டும் என கேட்பேன். இங்கு தண்ணீர் எடுக்க வந்தபோது இந்த ஊர் பெண்கள் உங்களை பார்த்து விட்டார்கள். என்னிடம் இந்த பால் பானையை கொடுத்து அனுப்பினார்கள். நான் போய் மாடு கறக்க வேண்டும். உங்கள் இடம் இருந்து களையத்தை வாங்கி போக திரும்பி வருகின்றேன் என்றான் அவன். மேற்கூறியவாறு பேசிய சிறுவன் மர்மமாக மறைந்து போனான். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான மாதவேந்திர பூரி மகிழ்ச்சியில் பூரித்தார். இப்பொழுது பாலை பருகிய பின்பு பானையை கழுவி ஓர் இடத்தில் வைத்தார். சிறுவன் வந்த வழியை பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் அவன் திரும்பி வருவதாக தெரியவில்லை. மாதவேந்திர பூரிக்கு தூக்கம் வரவில்லை. கண் விழித்து இருந்தார். 4வது சாமத்தில் சற்று கண் அயர்ந்தார். இரவு விழித்து இருந்த நேரம் வரை கிருஷ்ணநாம உச்சரிப்பு. கண் அயர்ந்தவர் கனவு கண்டார். நேரில் பார்த்த அதே பையன் வந்தான். மாதவேந்திர பூரியின் கையை பிடித்து சிறுவன் மரங்கள் அடர்ந்த காட்டிற்கு அழைத்துச் சென்றான். அங்கு ஒரு புதரை சுட்டி காட்டினான். நான் இந்த புதரில் வசிக்கின்றேன். குளிர், மழை, காற்று, உஷ்ணம் இவற்றால் அல்லல் படுகின்றேன். கிராம ஜனங்களை அழைத்து வந்து என்னை புதரில் இருந்து எடுக்கவும், மலை உச்சியில் கோவில் எழுப்பி என்னை அங்கு வைத்து அபிஷேக ஆராதனை செய்து வழிபடவும். என் மேனி பின்னர் தூய்மை அடையும் என்றார் அவர். நான் வெகு நாட்களாக உம்மை பார்த்து வருகின்றேன். எப்போது மாதவேந்திர பூரி இங்கு வருவாரோ என காத்து இருக்கின்றேன். என் பெயர் கோபாலன். கோவர்தன கிரியை தூக்கியவன். உமது சேவை பவித்திரமான அன்பு கொண்டு செய்வதால் ஏற்றியிருக்கின்றேன். முன்பு என்னை பிரதிஷ்டை செய்தவர் வஜ்ரா. மறுபடியும் நான் தோன்றுவதன் மூலம் இழிந்த ஆன்மாக்களை கரை சேர்க்க முடியும். முகமதியர்கள் தாக்கிய போது எனக்கு பூஜை செய்து வந்த அர்ச்சகர் என்னை இந்த புதருக்குள் மறைத்து வைத்துவிட்டு பயத்தினால் வெளியே ஓடிவிட்டார். அதில் இருந்து நான் இங்கேயே இருந்து வருகின்றேன். நீர் வந்தது நல்லதாக போயிற்று. நிதானமாக என்னை இந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தவும் என்றார் அவர். மாதவேந்திர பூரியின் கனவு கலைந்து விட்டது. விழித்து எழுந்ததும் அவர் புலம்பினார். பின்னர் மனதை தேற்றிக் கொண்டார்.
கோபாலனின் உத்தரவை நிறைவேற்றுவதில் மாதவேந்திர பூரி முழு கவனம் செலுத்த தொடங்கிவிட்டார். மறுநாள் காலை முதலில் நீராடினார். மாதவேந்திர பூரி கிராமத்திற்கு சென்றார். கிராமவாசிகளை கூவி அழைத்தார். இந்த கிராமத்தின் தலைவன் கோவர்தனதாரி புதரில் கிடக்கின்றார். நாம் போய் அவரை மீட்டு கொண்டு வருவோம். அங்குள்ள காடு அடர்த்தியானது. நீங்கள் வரும்போது மண் வெட்டி கடப்பாறை ஆகியவற்றை கொண்டு வரவும் என்றார் அவர். மாதவேந்திர பூரியின் இந்த அழைப்பை கேட்ட கிராமவாசிகள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் அவரை பின்தொடர்ந்தார்கள். அவர் சொன்னபடி காட்டிற்கு செல்ல பாதையை அமைத்தார்கள். அங்கு மூர்த்தியொன்று குப்பையும் புற்களும் படிந்து கிடந்தன. இதை பார்த்த கிராம மக்கள் வியந்து நின்றார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கின. இந்த மூர்த்தியை நகர்த்துவது மிக கடினம் ஆயிற்று என சிலர் கூறினார்கள். இதன் பின்பு தேக வலு இன்னும் அதிகமாக கொண்டவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். இவர்கள் கோவர்தன மலை உச்சிக்கு விக்கிரகத்தை எடுத்துச் சென்றார்கள். அங்கு மாதவேந்திர பூரி ஆணையிட்டபடி பெரிய கல்லொன்று பீடமாக மாற்றப்பட்டு அதன் மீது இந்த விக்கிரகம் வைக்கப்பட்டது. மூர்த்தியின் பின்புறம் மற்றொரு கல் அண்டை கொடுக்கப்பட்டது. கிராமத்தில் உள்ள அந்தணர்கள் 4 பெரிய சால்களில் நீர் கொண்டு வந்து அதை வடிகட்டினார்கள். இதன் பின்பு விக்கிரக பிரதிஷ்டை வைபவத்துடன் நடைபெற்றது. நாலா பக்கமும் மக்கள் சூழ்ந்து கொண்டு பாடி ஆடி வாத்தியம் இசைத்தார்கள். பால், கெட்டி தயிர், நெய் முதலியவை கிராமத்திலிருந்து கொண்டு வரப்பட்டன. இது தவிர அளவில்லா இனிப்பு வகைகள் மற்றும் நிவேதனப் பொருட்கள் ஏராளமாக வந்து இறங்கின. ஏராளமான துளசி தலங்கள், மலர்கள் மற்றும் வஸ்திரங்கள் இவற்றை கிராம மக்கள் கொண்டு வந்தார்கள். வேத கோஷம் ஒலிக்கத் தொடங்கியது. அமங்கலங்கள் ஒளிந்துவிட்டன. மாதவேந்திர பூரி அபிஷேகத்தை தொடங்கினார். முதலில் எண்ணெய், காப்பு, மூர்த்தி மினுமினுத்தது. பின்னர் பால், கெட்டி தயிர், நெய், கோமியம், சாணம் சேர்ந்த பஞ்ச கௌமிய ஸ்நானம், பிறகு நெய் மற்றும் ஊற்றி மகா ஸ்நானம், இதன் பின்பு அத்தர், பன்னீர் போன்ற வாசனாதி திரவியங்கள் கலந்த நீராட்டு, கடைசியாக வாசனாதி திரவியங்கள் சேர்த்த சங்கு தீர்த்த ஸ்நானம். ஸ்நானம் முடிந்ததும் புது வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டு சந்தனம் பூசப்பெற்றது. துளசி தலங்களும் நறுமண மலர் மாலைகளும் பகவானின் மேனியில் அணிவிக்கப்பட்டன. சாம்பிராணி புகையும் தூப தீபாதரணியும் விக்கிரகத்திற்கு சேவிக்கப்பட்டன. மூர்த்தியின் முன்பு பலவிதமான நிவேதனங்கள், ஏலக்காய், தூவப்பெற்ற தண்ணீர் குடங்கள் வைக்கப்பட்டன. ஒருபுறம் விக்கிரகத்திற்காக வாய் கொப்பளிக்கும் தண்ணீர், பிறகு மசாலா பொருட்கள் கலந்த தாம்பூலம், போக ஆரத்தி முடிந்த பின்பு ஜனங்கள் கீழே விழுந்து விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். பகவான் ஓய்வு எடுப்பதற்காக கட்டில் கொண்டு வரப்பட்டது. அதன் மீது புத்தம்புது துணி விரிப்பு, நாலா பக்கமும் வைக்கோல் நிரம்பிய மெத்தை போடப்பட்டு பகவான் துயில் கொள்ள செய்யப்பட்டார். பிறகு அந்தன சமையல்காரர்களை அழைத்தார்கள். மாதவேந்திர பூரி குழந்தையில் இருந்து பெரியவர்கள் வரை அனைவருக்கும் வயிறார உணவு படையுங்கள் என்றார் அவர். விக்கிரக பிரதிஷ்டை நடைபெற்ற செய்தியை கேட்ட கிராமத்து மக்கள் எல்லோரும் அரிசி, பருப்பு, கோதுமை, மாவு முதலானவற்றை குயவர்கள் பலவிதமான மண் பாண்டங்களை கொண்டு வந்து வைத்தார்கள். மறுநாள் நைவேத்தியம் தயாரிப்பு தொடங்கியது. 10 பிராமணர்கள் பருப்பு வகைகளை பக்குவத்துடன் சுவையுடன் தயாரிக்க 5 பிராமணர்கள் கரிகாய் வகைகளை தயாரித்தார்கள். 5 அல்லது 7 பேர் நெய் தோய்த்த சப்பாத்தியை ஏராளமாக தயாரித்தார்கள். புது துணிகள் தரையில் விரிக்கப்பட்டன. அதன் மீது இலைகள், அந்த இலைகளில் குன்று குன்றாக வடித்த சாதம், இதைச் சுற்றி அடுக்கு அடுக்காக சப்பாத்தி, அதையும் சுற்றி பாண்டங்களில் விதவிதமான காய்கறிகள், இதையும் சுற்றி கெட்டி தயிர், பால், கீர், இனிப்பு குழம்பு,
மற்றும் எத்தனையோ சுவையான இனிப்பு பதார்த்தங்கள் இப்படியாக அன்னக்கூட வைபவம் நடைபெற்றது. மாதவேந்திர பூரி இந்த நிவேதனங்கள் அனைத்தையும் கோபாலனுக்கு படைத்தார். வெகுநாள் அன்ன ஆகாரம் இல்லாமல் இருந்த பிரபு நிவேதனங்களை உண்டார். உண்டாரென்றால் பௌதிக ரீதியாக சாப்பிடாமல் மானசீகமாக உண்டார் என்று பொருள். ஞானக் கண்ணால் பகவான் உண்டதை மாதவேந்திர புரி பார்த்தார். பக்தர்களின் மனதில் ஒளிவு மறைவிற்கு இடம் கிடையாது அல்லவா? இவை யாவும் ஒரே நாளில் நடைபெற்ற வைபவங்கள். கோபாலன் ஒருவனால் மட்டுமே இதை சாதிக்க முடியும். பக்தனை தவிர வேறு யாராலும் இதை புரிந்து கொள்ள முடியாது. பகவான் ஓய்வு எடுத்த பிறகு பிரசாதம் உண்பதற்கு அனைவரும் கீழே உட்கார்ந்தார்கள். பிராமணர்களும் அவர்தம் மனைவியருக்கும் முதலில் பிரசாதம் பரிமாறப்பட்டன. கோவர்தன மலைவாசிகள் என மட்டும் இல்லாமல் அங்கு வர நேரிட்டவர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மாதவேந்திர பூரியின் இந்த அற்புத செல்வாக்கை கண்டு ஒவ்வொருவரும் அதிசயத்தில் வாய் பிளந்தார்கள். அவர் கருணையால் மட்டுமே இந்த மக்கள் அன்று பிரபு கிருஷ்ணரின் காலத்தில் நடைபெற்ற அன்னக்கூடத்தை இப்போது காண முடிந்தது. கோவர்தன கிரியில் குழுமியிருந்த அந்தணர்களை மாதவேந்திர பூரி வைஷ்ணவ சமயத்திற்கு மாறச் செய்தார். ஒவ்வொருவரும் கோபாலனுக்கு ஒவ்வொரு விதமான பணிவிடை செய்யும் பொறுப்பை அவர் வழங்கினார். கோவர்தன மலையில் பிரபு கோபாலன் கோவில் கொண்டு இருக்கின்றான் என்ற செய்தியை கேட்ட அண்டை கிராமத்து மக்களும் அவரை தரிசிக்க வந்தார்கள். அன்னக்கூடம் அளிக்கும் பேற்றை ஒரு நாளைக்கு ஒருவர் வீதம் தங்களுக்கு அளிக்க வேண்டும் என கிராம மக்கள் மாதவேந்திர பூரியிடம் வேண்டிக் கொண்டார்கள். தினமும் நித்திய கல்யாணமும் பச்சை தோரணமும் தான். பகல் முழுவதும் மாதவேந்திர பூரி உபவாசம் இருப்பார். இரவில் மூர்த்தி உறங்கச் சென்ற பிறகு தான் ஏதாவது பாலில் தயாரித்த பலகாரத்தை உண்பார். பொழுது விடிந்ததோ இல்லையோ கொண்டாட்டம்தான். யாருக்கு முறை வழங்கப்படுகிறதோ அவர்கள் ஏராளமான நிவேதன பொருட்களை எடுத்து வருவார்கள். தினந்தோறும் கோவர்தன மலைக்கு எங்கிருந்தெல்லாம் பக்தர்கள் கூட்டம் சாரியாக வருகின்றார்கள். வந்தவர்கள் கோபாலனை தரிசித்துவிட்டு கை நிறைய பிரசாதம் ஏந்தி செல்கின்றார்கள். கிருஷ்ண பக்தியை செய்யும் இலட்சிய பூமி பிரஜபூமி வாசிகள் இயல்பாகவே கிருஷ்ண பிரேமை கொண்டவர்கள். கிருஷ்ணரும் பக்த பிரேமி. பிரபு கோபாலனி திருக்கோலத்தை காண வந்தவர்களின் துக்கமும் துயரமும் தானாகவே மறைந்து ஓடிவிட்டன. அண்டை கிராமங்கள் தவிர இதர மாநில மக்களும் கோபாலனி திருக்கோலத்தை கேள்விப்பட்டு கோவர்தன மலைக்கு வந்தார்கள். வெறும் கையுடன் வராமல் நிறைய பரிசு பொருட்களை கொண்டு வந்தார்கள். மதுரா நகரத்து செல்வ வணிகர்கள் கணக்கில் அடங்கா தங்க வெள்ளி நாணயங்கள் விலையுயர்ந்த ஆடைகள் இன்னும் பல பொருட்களுடன் வந்தார்கள். கோபாலனி தினசரி திருமேனி அலங்காரம் அதி திவ்யமாய் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு போயிற்று. சத்திரிய தலைவர் ஒருவர் கோவில் கட்டினார். சமையல் செய்ய பாத்திரங்களை ஒருவர் அன்பளிப்பாக தர மற்றொருவர் கோவிலை சுற்றி மதில் எழுப்பினார். விரஜ பூமியில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் தலா ஒரு பசு அளிக்க கோபாலன் பால கோபாலன் ஆகிவிட்டான். சில நாட்கள் கழித்து வங்கத்தில் இருந்து 2 பிராமண சந்நியாசிகள் வந்தார்கள். மாதவேந்திர பூரிக்கு அவர்களை பிடித்துவிட்டதால் அவர்களை கிருஷ்ணர் வழிபாட்டில் ஈடுபடுத்தி தினசரி பூஜையை அவர்களிடம் ஒப்படைத்தார். கோபாலனின் தினசரி பூஜை இப்படி கோலாகலமாக நடைபெறுவதை பார்த்த மாதவேந்திர பூரிக்கு மட்டில்லா மகிழ்ச்சி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.